அன்பார்ந்த தாய்மார்களை, பெரியோர்களை, சின்னியம்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளி 700க்கு மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கல்வி கற்கின்ற பள்ளி. அரசு பள்ளி பெயர் கூறினாலே மனதிற்குள் குறைந்தபட்சம் ஒரு மதிப்பு குறைவான எண்ணம் தோன்றுவதுண்டு. அது தவறான கருத்து. அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகளை விட பல மடங்கு உயர்வானது என்பதை அறிய வேண்டுகிறோம். எனவே உங்களுடைய குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று அன்போடு இருகரம் நீட்டி அழைக்கிறோம். அரசு பள்ளிகளை வலுப்படுத்துவோம். நம் பிள்ளைகளுக்கு வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். தனியார் பள்ளி பலரது பார்வையிலே விண்ணை தொடுகின்ற அதன் அடுக்குமாடி கட்டிடங்கள், பட்டு விரித்ததைப் போன்ற பளபளக்கும் கிரானைட் தரைகள், பறந்து விரிந்திருக்கிற விளையாட்டு மைதானங்கள், குழந்தைகள் போக்குவரத்திற்கென்று வரிசையாக அணிவகுத்து நிற்கின்ற பேருந்துகள், இத்தனைக்கு மேலாக பட்டாம்பூச்சிகளைப் போல வெண்மை பளிச்சிடு மடிப்பு கலையாத சீருடையுடன், கழுத்து பட்டை கால் ஷூக்களுடன் ஒரு பிரம்மாண்டமான இராணுவம் போல இறைவணக்கம் அணிவகுப்புகளை காணுகிற பொழுது இதுவல்லவோ சொர்க்கத்தினுடைய பாடசாலை என வியப்போர் உண்டு. நம் குழந்தைகளுக்கு இது போன்ற வாய்ப்பு கிடைக்கவில்லை என்கின்ற ஏக்க பெருமூச்சு நமக்குண்டு. ஆனால் அங்கு பயிலுகிற குழந்தைகளுடைய பெற்றோர்கள் என்ன விலை கொடுக்கிறார்கள் என்பதை கேட்டாலே மயக்கம் வந்துவிடும். பொருளாதாரம் போதாதவர்கள் ஏதோ ஒரு ஆர்வத்திலே அங்கு சேர்த்து பிறகு படுகிற துயரம் பட்டியலிட முடியாது. தப்பித்தோம் என்று இந்த பள்ளிகளிலிருந்து விடுதலை வாங்கி கொண்டு அரசு பள்ளியிலே வந்து சரணடைவதும் ஆண்டுக்காண்டு அதிகரித்து விடுகிறது. அரசு பள்ளியில் படித்தவர்கள் மேதைகளாக, பொறியியல் தொழில்நுட்ப வல்லுநர்களாக, திக்கட்டும் தென்றலாக பறந்து தீரா புகழுடன் பணியாற்றி வருவதை நீங்கள் அறிவீர்கள். ஆர்ப்பரிக்கும் அலைவோல மாணவ செல்வங்கள் துடிப்புடன் கல்வி பயில அரசு பள்ளியை தேடி வருகிறார்கள். சின்னியம்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆரம்பித்த காலம் முதல் கடந்த 25 ஆண்டு காலமாக பாராட்டத்தக்க சாதனைகளை பதிவு செய்துள்ளது. 10, 11, 12ஆம் வகுப்புகளிலே பலமுறை 100% தேர்வும், எல்லா காலங்களிலும் 95%ற்கு குறையாமலும் தேர்ச்சி பெற்று வருகிறார்கள். இங்கு வருகிற மாணவர்கள் படைப்பு பல படைத்து பல வகை உடை உடுத்தி உடைப்பெறும் செல்வனுடைய வீட்டு பிள்ளைகள் அல்ல. 5 அடுக்கு வீடு கட்டி அதிலே ஒரு மெத்தையிட்டு அதன் மேலே மல்லிகை முல்லை பூக்களை பரவிட்டு படுத்துறங்குகின்ற பணக்கார வீட்டு குழந்தைகளும் அல்ல. இங்கு பயிலும் பள்ளி குழந்தைகள் வாழ்வது வறுமையின் விளிம்பு என்றாலும் சாதித்து காட்டுவோம் என்று வெறி கொண்டு உழைத்து வருகின்ற குழந்தைகள். நீண்ட பல காலமாக நெஞ்சொடிய பாடுபட்டு ஒண்டுவதற்கு ஒரு வீடும் வயிறார உணவிற்கே அல்லாடுகிற ஏழை வீட்டு பிள்ளைகள். காடு கழனிகளை கூலி வேலையும் கட்டிடம் கட்டுகிற பணியில் கல் சுமக்கின்ற தாய்மாருடைய பெயர் சொல்லும் பிள்ளைகள். துணி வெளுப்பதும் முடி திருத்துவதுமான காலங்காலமான பணிகளே வாழ்க்கையின் ஆதாரம் என வாழ்வோர் வழி செல்வங்கள். சோதனைகள் 1000 வரினும் அதனை அத்தனை முறியடித்து சாதனைகள் ஆக்குவோம் என்கின்ற அப்துல் கலாமின் கனவுலக நாயகர்கள். இந்த ஆண்டு 11ஆம் வகுப்பில் தேர்வு எழுதிய 60 பேரும் ஆல் பாஸ், 100% தேர்வு. 12ஆம் வகுப்பில் 55 பேர் தேர்வானதும் ஒருவர் மட்டுமே ஆங்கிலத்தில் 2 மார்க் குறைவு காரணமாக தேரவில்லை, 98% தேர்வு. 10ஆம் வகுப்பில் 73 பேர் தேர்வான நிலையில் 2 பேர் மட்டுமே தேரவில்லை, 97% தேர்வு. வறுமையின் பிடியிலே அவர்கள் வாழ்ந்தாலும் குழந்தைகள் வாங்கிய மார்க்குகளை கொஞ்சம் பரிசீலித்து பாருங்கள். இவைகள் போற்றுதலுக்குரிய சாதனை என்பதை மறக்க முடியாது. மேல்நிலை 2ஆம் வகுப்பில் எம் விஜய் 533 மார்க்கு, ஜி அஸ்வத் 532 மார்க்கு, ஜி லோகிதா 500 மார்க்கு, எஸ் கோமதா 495 மார்க்கு, ஆர் கிருபா 479 மார்க்கு, எஸ் ரம்யா 479 மார்க்கு. மேல்நிலை 1ஆம் ஆண்டில் வி காவ்யா 532 மார்க்கு. இந்த குழந்தை தான் படித்த காமெட்ஸ் படத்தில் 100க்கு 100% மார்க் வாங்கியிருப்பது வெற்றியின் கிரீடத்திலே ஒரு வைரக்கல்லாக மின்னிக் கொண்டிருக்கிறது. வி தமிழரசி 467 மார்க்குகள், ஆர் தமிழ் 466 மார்க்குகள், ஆர் சுவாதி 458 மார்க்குகள், எம் ஸ்ரீநிதி 440 மார்க்குகள். 10ஆம் வகுப்பிலே ஸ்ரீ கோகுல் ஸ்ரீ 472 மார்க்குகளும், பி சுஜிபாலா 471 மார்க்குகளும், வி கர்ஷிதா 461 மார்க்குகளும், எம் தர்மன் 411 மார்க்குகளும் வாங்கியிருக்கிறார்கள். அனைத்து மாணவ செல்வங்கள், அவருடைய பெற்றோர்கள், கல்வி கற்பித்த ஆசிரியர்கள் அனைவரையும் ஒரு அரங்கிலே அழைத்து போற்றி பாராட்ட வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருக்கின்றோம்.
அறிவொளி பிறக்க வேண்டும் என்றும் அரசு பள்ளி நாடி வரும் அனைத்து மாணவர்களும் புதிய வழி திறக்க வேண்டும் என்றும் கடின உழைப்பை காணிக்கையாக்கிய தலைமை ஆசிரியர் மதிப்புக்குரிய திரு பிரபாகரன் அவர்கள் மற்றும் அனைத்து துணை ஆசிரியர்களும் நமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வருங்கால சமுதாயம் இப்பூவுலகம் கொண்டாடுகின்ற வெற்றிகளை குவித்திட துணை நின்ற ஆசிரியர்கள், அரசு அதிகாரிகள், பள்ளி மேன்மை குழு எல்லாவற்றிற்கும் உறுதுணையாக இருந்து உதவிகள் பல புரிந்த சின்னியம்பாளையம் ஊராட்சி நிர்வாகம் அனைவருக்கும் பொதுமக்கள் சார்பாக மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆற்றும் பணி பெருகிட அரசு பள்ளிகளை உயர்த்துவோம். காலத்தால் அழியாத புகழ் காவியம் படைப்புரை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.